ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபம் நிறைய வரப்போகுதுங்க. வருகிற சந்திர கிரகணத்திலிருந்து கோடிக்கணக்கில் பணம் குவிய போகுது. சந்திர கிரகணம் ராசியில் தான் நடக்குது. வருகிற 7/9/2025 இரவு நடக்குது. இரவு 9:56 1:26 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு நடக்குது. உங்கள் ராசியில் தான் நடக்குது. ராசியில் சந்திர கிரகணம் நடக்கிறதுனால ராகு வலிமை பெறாரு. ஜோதிட விதப்படி ராகு ஒரு இருள் கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். அவர் பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறாரு. அதே நேரத்தில் குரு பார்வைக்கு வராரு. பெர்ஃபெக்டாக 24 டிகிரிக்கு வராரு. புதன் பார்வைக்கு கரெக்டாக வராரு. புதன் ஒரு 16 டிகிரியிலேருந்து ராகுவை பார்க்குறாரு 7ஆம் இடத்துலேருந்து. ஸோ ஒரே நேரத்தில் மூணு மாங்காய், ஒரு கல்லில் 3 மாங்காய். ராகு பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து சுபத்துவம் வராரு. குரு பார்வைக்கு வராரு, புதன் பார்வைக்கு வராரு. ராசியில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகுவோட சேர்ந்து சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஏன்னா ராகுவும் சனியும் பைண்டிங்கில் தான் இருக்கிறாங்க. சரியா? அதனால் உங்கள் ராசிநாதனும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பார். கிரகணம் முடிஞ்சு 40 நாளைக்கு நல்லா இருக்கும். கிரகணம் முடிஞ்சு ஒரு 6 மாத காலத்துக்கு அதோட பலன்கள் இருக்கும். இந்த கிரகணம் ராகு கிரகச சந்திர கிரகணம். இந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து ஒரு 15 நாள் கழித்து அடுத்த அமாவாசை அன்னைக்கு ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது கிரகச சூரிய கிரகணம் வரும். ஸோ அடுத்தடுத்து ராகு சந்திர கிரகணம் சூரிய கிரகணமும் வருது. ராசியை மையப்படுத்தி தான் வருது. ராசியில் ராகு கிரகச சந்திர கிரகணம், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது கிரகச சூரிய கிரகணம். சரி நேயர்களே, இப்போ இதனால் எதுவும் பலன்கள் இருக்கா சார், எதுவும் மாறுபாடு வருமா கும்ப ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. கிரக நிலையில் மாற்றம் இருக்கும். இந்த கிரகத்தில் உண்டான கிரகங்களும் சில நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் தன் இயல்பு நிலை இழந்து நல்ல பலன்கள் கொடுப்பார். ராகு சுபத்துவப்படுத்துவார், சூரியனை சுபத்துவப்படுத்துவார். 7 கூடையனை சுபத்துவப்படுத்துறதுனால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, சண்டை சச்சரவு இருக்காது, புரிதல் நல்லாயிருக்கும். மனைவி விட்டு பிரிஞ்சவங்க, மனைவி பேச்சு மேலே கான்ட்ரவர்ஷனாக இருந்தவங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது மனசங்கடமாக இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் இணக்கம் இருக்கும். 2 பேரும் நல்லா இணக்கமாக இருப்பீங்க, தாம்பத்தியம் வளர்க்கும். 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவானும் ஓரளவு சுபத்துவம் அடையதுனால குடும்பத்தில் 2 பேருடைய இணக்கம் இருக்கும். விட்டு கொடுத்து போவீங்க. குடும்பம் நல்லபடியாக இருக்கும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இல்லறம் நல்லறமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லாவும் இருக்குது. சனி பகவான் 2ஆம் இடத்துலேருந்து ராசியை நோக்கி வந்துட்டார். ராசியில் சனியும் ராகும் இணைந்து செவ்வாயை பார்க்கறதுனால செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். சரியா? அதுக்கு பின்னாடி கொஞ்சம் நிலவரம் மாறிடும். செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நல்லாயிருக்கும். செப்டம்பர் 15க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். கிரகணம் முடிஞ்சு 40 நாளைக்கு அபிவிருத்தமான பலன்கள் இருக்கும். ஆனால் கிரகனுடைய தாக்கம் ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். ஆனால் நாளாக நாளாக அது குறைஞ்சிரும். சரியா நேர்களே? ரைட்டு. இருப்பினும் அடுத்து வருகின்ற நாட்களில் செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. புதனும் 8ஆம் இடத்துல போய் உச்சமடைவார். மறைந்த புதன் நல்ல பலன்களை கொடுப்பார். சூரியனும் 8ஆம் இடத்துல புதையாயத்தில் போவார். சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்ப்பார். ஸோ சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் செப்டம்பர் மாதம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. செப்டம்பர் 15க்கு மேலே. சரியா? ஸோ கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்களில் நல்லா இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கவலைப்படாமல் இருங்க. இந்த 7 சனி காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. பாத சனியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியில் தோஷம் இருக்குது. சரியா நேர்களே? அவிட்ட நட்சத்திரத்துக்கு இல்லை, சதயத்துக்கு இருக்குது, பூரட்டாதிக்கு இல்லை. ஏன்னா ராகு நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. அதனால் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறுநாள் காலையில் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. இல்லைனா சிவன் கோவிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டுருங்க. இருப்பினும் ராசியில் கிரகணம் நடக்குது. அதனால் 3 நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிக்கே தோஷம் வர்றதுனால நட்சத்திரமும் அதுக்குள்ளே அடங்கிடும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் தோஷ நிவர்த்தி பண்ணிடுங்க. சரியா நேர்களே? தோஷ நிவர்த்தினா என்ன பண்ணோம்னா, கோயிலில் போய் செப்பு தகடு இல்லைன்னா வெள்ளித்தகடில் நாகர் சிலை இருக்கும். அது சில கோயிலில் இருக்கும். அதை வாங்கி உண்டியில் போடுங்க. இறைவனை நினச்சி உண்டியில் போட்டுருங்க. நாகத்தகடு செப்பு அல்லது சில்வரில் இருக்கும். அதை வாங்கி போட்டுருங்க. அன்னதானம் பண்ணுங்கள். வலியவர்களுக்கு அரிசி கொடுங்க. ஏன்னா சந்திரன் பாதிக்கப்படுறான், அரிசி கொடுங்க. ராகுக்கு உண்டான உளுந்தை கொடுக்கலாம். உளுந்தம் பருப்புலாம் வாங்கி நீங்கள் கொடுக்க முடியாது. கிலோ 140 ரூபா இருக்குது. உளுந்த வடையை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா உளுந்தங்களியை கண்டி வீட்டில் நீங்கள் நைவேத்தியம் பண்ணி வீட்டில் சாப்பிடலாம். சரியா? கிரகணம் முடிஞ்ச மறுநாள் உளுந்தம் பருப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடணும். நிறைய பேர் லாஜிக்காக சொல்லுவாங்க, இட்லி கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இட்லியிலும் உளுந்தம் பருப்பு இருக்குது. உளுந்தம் பருப்பு சம்மந்தப்பட்ட பொருளை சாப்பிடணும், அவ்வளோதான். ஆனால் ராகு அவர் அன்றைக்கி அந்த கிரகணத்தில் அவர் கொஞ்சம் சுபத்துவம் அடைஞ்சு சந்திரனை பிடிக்கிறாரு. தான் சுபத்துவமாகி சந்திரனுடைய இயல்பு நிலையை இழக்க வைக்கிறாரு. அதனால் அரிசியும் உளுந்தும் கலந்த உணவு செய்யலாம். அதுக்கு கரெக்டாக இட்லியே நல்ல அமைப்பு தான். இட்லி தோசையை நீங்கள் அன்றைக்கே மறுநாள் சாப்பிடலாம். மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட கொடுக்கலாம். சரியா? இட்லி தோசைங்கிறது ஒரு நார்மலான ஒன்று. எல்லார் வீட்லேயும் செய்கிற ஒரு டிஃபன்.
சரியா? ஒரு சிற்றுண்டி காலை உணவு. அதை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம், பரிமாறிக்கலாம். சரியா நேர்களே? இதுதான் ஜோதிடம். சுருக்கமாக சிம்பிளாக செய்யணும். அரிசியில் சந்திரன் இருக்கிறாரு, உளுந்தில் ராகு இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து கிரகணத்தை உண்டு பண்ணுறாங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு அது சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டோம்னா அந்த கிரகங்கள் திருப்தி அடையும். அவ்வளோதான். சனி பகவானோட தோஷம் இருக்குன்னா வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா நிறைய செய்ய வேண்டாம். சில விஷயத்தை செஞ்சாலே போதும். சனி பகவான் பாத சனி, எனக்கு ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லைன்னா எண்ணெயை சேர்க்கணும், நல்லெண்ணெய் நிறைய சேர்க்கணும். சரியா? நல்லெண்ணெய் நிறைய சேர்க்கணும், நல்லெண்ணெய் தீபம் போடணும். அதுமாதிரி பிறருக்கு வந்து அக்கம் பக்கத்தில் நல்லெண்ணெய் கொடுக்கணும். சரியா? நல்லெண்ணெயை வந்து எந்த அளவுக்கு தானம் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம உடம்புல சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சனி பகவானோட தாக்கம் குறையும். அதுக்கு தான் எள்ளும் தண்ணியை இறைக்கிறாங்க, அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு. ஏன்னா சனி பகவான் வந்து கர்மாவை கழிக்கிறதுக்கு கிரகம் தான். பெற்றவர்கள் இறந்தவர்களுக்கு அந்த திதி கொடுக்கும்போது எள்ளு தண்ணியே அழைக்கிறாங்கன்னா அவங்களுடைய கர்மா நல்லபடியாக முடியட்டும்னு. சரி நேர்களே, ஸ்கிப் ஆயிரும், நம்ம வேறு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ கிரகணத்துக்கு நேரடியாக வந்துடுவோம். கிரகணம் வந்து ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நடக்குது. நல்லா இருக்கும். கிரகணம் முடிஞ்சு 40 நாட்களில் நல்ல பணம் புழக்கம் இருக்கும். 1000 லட்சமாகும், லட்சம் கோடி ஆகும், கோடிகள் 1000 கோடி 100 கோடின்னு போகும். 1000 கோடி 100 கோடி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக யூடியூப்லலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு தான் 1000 கோடி 100 கோடி இருக்கும். சாமானியப்பட்டவர்கள் தான் அந்த யூடியூப் கேட்குறாங்க, நம்ம பிரச்சனை தீர்ந்துராதான்னு. அப்படி பார்க்கும்போது இந்த நடுத்தர மக்கள், பிலோ ஆவரேஜ், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? எனக்கும் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் ராசிக்கு 6 கூடையவன் ராசியில் கிரகணம் அடைகிறாரு. உத்தியோகத்து போகிறவங்க கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் அன்னைக்கு வேலையை முடிச்சிருங்க. மேலே எதிரோட பேச்சை கேளுங்க. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய்மாமன் உறவு நல்லா இருக்காது. அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி உறவு நல்லா இருக்காது. விட்டு கொடுத்து போங்க. இப்படி சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கடனை தவிர்த்துருங்க. தாய் வழி உறவுக்கு கடனை கொடுக்க வேண்டாம். உங்கள் தாயே அம்மாவே வந்து கடன் கட்டாலும் கடனை இல்லைன்றுருங்க. கடன் அன்பை முறிக்குன்னு சொல்லிடுங்க. ஸோ கடன் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ராசிநாதன் ஓரளவு வலுவாக இருக்கிறதுனால, வக்கரமாய் வலுவாக இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல வர சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து ராசிக்கு வந்து 4, 9 கூடையவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. அம்மா அப்பா விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சில பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தாய் தப்பனுடைய ஆதரவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய ஆதரவுனா என்ன, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய இணக்கம், அவங்களோட பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால வண்டி வாகனத்தில் பழுது பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? கார் பைக் வச்சுருந்தீங்கன்னா அதில் சில செலவுகள் வரும். இருப்பினும் வழக்கு விவகாரங்கள் ஈடுபட்டிங்கன்னா சுலபமாக முடியும். இந்த கிரகணத்தை ஒட்டி சுக்கிரனும் அடுத்த நல்ல நன்மைக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறதுனால சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். கோர்ட்டு கேஸில் வம்பு வளர்க்குறதுனா நல்லாயிருக்கும். ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. தட சாரீரமாக இருப்பீங்க. இந்த ஒரு காரியம் நல்லா பண்ணுவீங்க. தொழிலில் சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவங்க பழிபாவத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தான் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா அந்த சிறப்பனையும் இல்லை. கற்பனை வளவர்க்கும். திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க நல்லாயிருக்கும். கதை எழுதுகிறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, இவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோல் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட், டிசைனர்ஸ், பிளானர்ஸ், இவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திரைப்படத்துறை சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகு சுபத்துவம் வர ராசியிலேயே. ராகு சுபத்துவம் வரதுனால ஆள் நல்லா இருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, ஜெய்ஜாண்டிக்காக இருப்பீங்க, ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், உடல்நலத்தை பேணி காப்பீங்க, இளமை மாறாத தோற்றம் இருக்கும், நல்ல வசீகரமாக இருப்பீங்க, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் அட்ராக்ஷன் வந்து நல்ல காரியத்தை சாதிக்கும். ஆள் பாதி ஆட பாதிம்பாங்க. அதனால் நல்லா கோட்டிங்காக இருப்பீங்க. ஏன்னா ராசியில் பௌர்ணமி சந்திரன் ராகு சுபத்துப்படுத்திட்டு போகிறதுனால ஆள் நல்லா பலன்னு கோட்டிங்காக இருப்பீங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டுக்கிருவீங்க. அது வந்து மற்றவங்களை வந்து மற்றவங்க வந்து மற்றவங்களுக்கு இதாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். மற்றவங்களை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு அது வந்து ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். பொதுவாக கும்பராசியை வெகுஜன தொடர்பில் உள்ள ராசி, மக்கள் ராசி, மக்களுடைய அபிப்பிராயம் பெற்ற ராசி. அதனால் கும்பராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கிரகணத்துக்கு அடுத்த வரைய நாட்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பல வகையிலும் நன்மை இருக்கும். சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கை, வைராக்கியம், தைரியம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் ஒரு அடக்கி ஆளுவீங்க. எல்லாரையும் ஒரு டீம் லீடராக இருந்து கொண்டு போவீங்க. கொஞ்சம் முன்கோபம், அவசர குணத்தை தவிர்த்துருங்க. சரியா? அவசரப்படுறது, பதட்டப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பிறர் சொல்கிற யோசனையை கேளுங்க. தான் சொல்கிறதான் கேட்கணும்னு நினைக்காதீங்க. பிறர் சொல்கிற யோசனை கேட்டிங்கன்னா பாதி வெற்றி. இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா பெரிய அடாமெண்ட் ஆயிரும், கர்வம் வந்துடும். கர்வத்தை விட்டுருங்க. சரியா? கர்வத்தை விட்டுருங்க. பிறரையும் தன்னை போல நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்கும். சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். ஊரோடு ஒத்துப்போங்க. தான் கருத்து தான் கரெக்டானது இது பண்ணாதீங்க. எல்லார் கருத்தையும் ஏற்றுக்கோங்க. சரியா? உங்கள் கூட இருக்கிறவங்க கருத்தையும் ஏற்றுக்கோங்க. சிறுதுருமும் பல்லு குத்த உதவும் சொல்கிற மாதிரி எல்லாரையும் பெருசுபடுத்தி பாருங்கள். யாரையும் அவாய்ட் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? சில நல்ல பலன்கள் வரும்போது நம்மக்கிட்ட சில கெட்ட குணங்கள் வந்துடும். எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, வீட்டில் மற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது,
வெகுஜன தொடர்பில் மற்றவங்களை எதிரி ஆக்கிறது, பகைமை பாராட்டுறது, துவேஷம் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா கும்பராசி அருமையாக ஆயிரும். சரியா? பூரண கும்பமாக கலச கும்பமாக ஆயிரும். நல்லா இருக்கும். நீ பொட்டு வைத்த தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் மாதிரி ஆயிடுவீங்க. ஏன்னா கும்பம்னாலே மகுடம் தான். எந்த எந்த விசேஷம் இருந்தாலுமே கும்பத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. ஒரு பூர்ண மரியாதை கும்பத்துக்கு உண்டு. அந்த பூரண மரியாதை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. சீதோஷணமாக சாப்பிடுங்க. நல்லா சுகபோகமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாய் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல அமைப்பு தான். சரியா? 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரதுனால தாய் வழி சிறப்புகள் இருக்கும். விவசாயம் பலிதமாகும். குரு பார்வைக்கு வந்து அவர் குருமங்கல யோகத்தோட விட்டு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில் கூட்டு விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வாங்கி போடுறாங்களா, அவங்க என்ன சொல்கிறது, அதுக்கு குத்தகைக்கு விவசாயம் பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். குறிப்பாக அவர் துலாமில் இருந்து மேசத்தை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா? வியாபாரம் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணி அந்த மகசூல் பண்ணுறவங்க, விவசாயம் மூலமாக வியாபாரம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் மிக சிறப்பாக இருக்கிறாரு. 9 கூட 9 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழியில் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தாப்பல் வழி உறவில் சில சிக்கல்கள் இருக்கும். அப்பா வழி உறவை பார்த்துட்டு போங்க. தாய் வழி உறவு சீராயிரும். வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணத்தன்னைக்கு என்ன சார் செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். கிரகணம் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அது வந்து சூதக காலமோ, சூதக காலத்தில் அது செய்யக்கூடாது. குறிப்பாக ஆண்கள் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, மற்ற பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடாது. நகத்தை வெட்டுறது, கத்திரிக்கோளை வச்சு அதை செய்கிறது, இது செய்கிறது, இது மாதிரி ஆயுதங்களை பிரயோகப்படுத்தி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வீட்டோடு இருக்கணும், வெளியே போகக்கூடாது. கை குழந்தை வச்சுருக்கிறவங்களும் வீட்டோடு தான் இருக்கணும். 7 மணிக்கு மேலே கோயிலில் நட சாத்திடுவாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் நட சாத்துறாங்க. அதனால் திருப்பதிக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஷெடியூலை மாற்றி வச்சுக்கோங்க. 7ஆம் தேதி மதியம் 3 மணிலேருந்து 8ஆம் தேதி காலையில் 6:30 வரைக்கும் நட சாத்தப்பட்டு தான் இருக்கும். அதனால் ஷெடியூல் மாறும். கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை மாற்றிக்கோங்க. கவனம்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் போயிட்டு இங்கே காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கோயில் நட சாத்திடுவாங்க. ஆனால் சாப்பிடலாம் கொடுப்பாங்க. மண்டபத்தில் தங்கிக்கலாம், சாப்பிடலாம், வைக்கலாம், எப்பயும் போல் இருக்கலாம். ஆனால் தரிசனம் லேட் ஆகும். அதுமாதிரி உள்ளூர் கோயிலும் அடைச்சிருவாங்க. சரியா? 7ஆம் தேதி ஈவினிங் அடைச்சிருவாங்க. ஸோ 7ஆம் தேதி கோயில் குளத்துக்கு ஈவினிங் போகிறவங்க செக் பண்ணிட்டு போங்க. சரியா நேர்களே? ஏன்னா சூத காலத்தில் கண்டிப்பாக கோயில் நடலாம் சாத்தப்பட்டிருக்கும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் 7ஆம் தேதி கோயிலுக்கு போகலான்னு வச்சுருப்பீங்க. ஏன்னா 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரதுனால எல்லாருமே எங்கேனாச்சும் ட்ரிப்பு போகலாம், கோயிலுக்கு போகலாம், ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் திட்டங்களை நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க. எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த தேவஸ்தானத்தோடைய ஃபோன் நம்பர் இருக்கும். இன்றைக்கி எல்லா கோயிலுக்குமே ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் அடித்து கேட்டுக்கோங்க. ஈவினிங் வந்தால் நட திறந்துருக்குமா, சாமி தரிசனம் உண்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போங்க. நீ இல்லைன்னா இங்கே போய் அங்கே போய் காத்திருக்கணும். ஒரு நாள் முழுக்க நைட்டு முழுக்க காத்திருக்கணும். ஏன்னா கிரகணம் நைட்டில் தான் நடக்குது. ஓகே நேர்களே, இது ஒரு முன் எச்சரிக்கையாக சொல்கிறேன், ஒரு தகவலாக சொல்கிறேன். ஞாபக ஊட்டல், நினைவூட்டல்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜோதிடர் என்ற முறையில் இதை சொல்கிறேன், ஒரு ஆன்மீகவாதி என்ற முறையில் சொல்கிறேன். அடுத்து வந்து கிரகணம் நடக்கிற காலத்தில் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க. கிரகணம் வந்து கரெக்டாக 9:56க்கு ஆரம்பிச்சிடும். கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க குடிங்க. எல்லோரும் குளிக்கணும் அவசியம் இல்லை. வசதி இருந்தால் குளிங்க. குளிச்சுட்டு நெத்தியில் விபூதியை பூசிட்டு சிவநாமத்தை சொல்லுங்கள், பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் தூங்கிடுவாங்க. சாப்பாடு 9 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. அதுபோக கிரகணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து குடிக்கிற தண்ணியை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் விபூதியை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு குடத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க. செப்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரம் இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் நல்ல தண்ணியை வச்சு கொஞ்சம் விபூதியை பூசி விபூதியை போட்டு ஓம் நம சிவாய நமகன்னு விபூதியை போட்டு மூடி வச்சுருங்க. கிரகணம் நடக்கும்போது இல்லைன்னா கிரகணத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை குடிங்க. அதுபோக சாப்பிட்ட பொருட்கள், தோசை மாவு, குழந்தைகளுக்கு பால், இப்படி சில பொருட்கள்லாம் மிச்சமாக இருக்கும். அது மேலே தர்ப்பப்புல் போட்டுருங்க. அதாவது சமைத்த உணவு மேலே தர்ப்பப்புல் போட்டுருங்க. ரா மெட்டீரியல் மேலெலாம் போட வேண்டாம். அரிசி, பருப்பு, காய்கறி இது மேலெலாம் போட வேண்டாம். சமைத்த உணவு மேலே தர்ப்பப்புல் போட்டுருங்க. மீதமாக இருக்கிற உணவு மேலே. மற்றபடி பூஜை ரூம் கதவை பூட்டிடுங்க. கிரகணம் நடக்கும்போது 10 மணிக்கு மேலே பூட்டிடுங்க. கிரகணம் கண்ணால் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கலாம். இந்த கிரகணம் வந்து இந்த 2025 கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகணம். சந்திரன் வந்து ரெட் மூன் ஆயிடுவார், சிகப்பாக மாறிடுவார், சிகப்பு நிலாவாக மாறிடுவார். கண்ணால் பார்க்கலாம். வீட்டு மாடியில் நின்று நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். கூச்சப்படுறவங்க கண்ணாடி போட்டு பாருங்கள். சில பேருக்கு தேக்கமாக இருக்கும். வெறும் கண்ணால் பார்த்தா எதுவும் ஆயிருமா நினைக்கிறவங்க ஒரு பிளைன் ஸ்பெக்ஸை போட்டு பாருங்கள். தரிசனத்துக்கு கிரகணத்தை பார்க்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்ப்பிணிகள் பார்க்கக்கூடாது, கை குழந்தை வச்சுருக்கவங்க பார்க்கக்கூடாது, மனநல பாதிக்கப்பட்டவங்க பார்க்கக்கூடாது, சித்தப்பரமையில் இருக்கவங்க பார்க்கக்கூடாது, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க பார்க்கக்கூடாது. பைபாஸ் சர்ஜரி, அப்புறம் வந்து ஸ்டாண்டு வச்சுருக்கிறவங்க, அதுபோக வந்து இருதய நல பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கிரகணத்தை தவிர்க்கணும். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, காலபுருஷ சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். அதுக்கு உடையவன் சந்திரன்.
சந்திரன் கிரகணத்தில் உட்படுறாரு. பொதுவாக கிரகணத்துக்கு வந்து உட்படுற கிரகங்கள் 2 கிரகங்கள் தான் மேக்ஸிமம் கிரகணத்தில் சம்மந்தப்படும், சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரனை வச்சு தான் கிரகணமே உண்டாகுது. இந்த சந்திர கிரகங்கிறது என்னென்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வந்துடும் நேர்கோட்டில். அந்த சுற்றுவட்ட பாதையில் நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரனை மறைக்கும். இது தான் சந்திர கிரகணம். ஸோ எந்த கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரியனும் சந்திரனும் சம்மந்தப்படுவாங்க. சூரியன் இருதயத்துக்குள்ளவன், சரியா, இருதயத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம். சந்திரன் காலப்புரட்சி சக்கரத்துக்கு 4 கூடியவன், சரியா நேர்களே. அதனால் இருதயம் சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க இந்த கிரகணத்தை தவிர்க்கிறது நல்லது. அந்த கிரகணத்து டயத்தில் சில கதிர்கள் வரும், அந்த வான்வெளியில் பிரபஞ்சத்தில் இந்த சில கதிர்கள் வரும் சந்திர மண்டலத்திலேருந்து. அந்த கதிர்கள் சிலருக்கு சேராது, சரியா, அதோட தாக்கம் உடனே தெரியாது. அதனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே இருந்து சிவனுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப நல்லது. இருதய நோயாளிகள் சிவன் நாமத்தை சொல்கிறது மிகச்சிறப்பு. சிவசக்தி நாமத்தை சொல்லணும், அம்மையப்பனுடைய நாமத்தை சொல்லணும், உமா மகேஸ்வரி நாமத்தை சொல்கிறது மிகச்சிறப்பு. சரி நேயர்களே, வேறு என்ன சார் அப்படின்னோம்னா, கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கிறவங்க குளிங்க. கிரகணத்துக்கு முன்னாடியும் குளிக்கலாம், கிரகணம் முடிஞ்ச பிறகும் குளிக்கலாம். கிரகணம் 1:30 மணிக்கு தான் முடியும். ஆனால் குளிச்சுட்டு நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது, எல்லோரும் இரவு தூங்கிடுவோம். ஸோ வசதி இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க குளிங்க. இல்லைனா நெத்தியில் உபதியை பூசிட்டு சிவாய நமகன்னு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போயிட்டு விளக்கு போட்டுட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா 8ஆம் தேதி காலையில் திங்கக்கிழமை அவங்கவுங்க கடமையை செய்யுங்க, சரியா. கடமை தான் ரொம்ப முக்கியம். கடமையை செய்யுங்க, நல்லதாக பார்க்கப்படுகிறது. வேறு ஒன்றும் கிரகணத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது, இந்தியாவில் தெரியும், பார்க்கலாம். ரைட் நேயர்களே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிரகண டயத்தில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த வீடியோ வயலாக சொல்கிறேன், தவறாக யாரும் எடுத்துக்காதீங்க. தாம்பத்திய உறவை தவிர்த்துருங்க, கணவன் மனைவி இணைகிறத வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா கிரகண டயத்தில் குழந்தை பிறக்கிறது வந்து நல்லது நம்ம பார்க்கப்படாது. ஏன்னா டைம் வந்து கரெக்டாக அந்த மிட் நைட்டில் தான் வருது. ஸோ மிட் நைட்டில் அந்த காரியத்தை தவிர்த்துருங்க. இது இயற்கை தான், ஆண் பண்ணி இணையிறது இயற்கை தான். இருந்தாலும் அந்த ஒரு நாள் தள்ளி போடுங்க. அந்த நேரத்தில் கருவாயிருச்சுன்னா கஷ்டம்தான். பொதுவாக கிரகண நேரத்தில் ஒரு கரு உருவாகக்கூடாது, கிரகண நேரத்தில் குழந்தையும் பிறக்கக்கூடாது. குழந்தை பிறக்கிறத கூட நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம், சரியா. டாக்டர் சொல்லுவாங்க, ஜோசியர் சொல்லுவாங்க, இந்த டைம் தெரிஞ்சு போயிடும். ஆனால் கரு உருவாகிறது வந்து கடவுளுக்கு தான் தெரியும். எந்த நேரத்தில் கரு ஜெனிக்குதுங்கிறது வந்து இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் அந்த நிகழ்வு அந்நேரம் நடக்க வேண்டாம். ஒத்தி போட்டிங்கன்னா அது மறுநாள் போயிடும், இல்லைன்னா அடுத்த நாட்களுக்கு போயிடும், அடுத்த நிலைக்கு போயிடும். ஸோ அந்த கிரகணம் நடக்கும்போது அதை ஒத்தி போடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா நேரில். ஏன்னா அந்த நேரத்தில் கரு தெரிச்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை பிறக்கும், சரியா. அந்த கர்ப்பசல் நீக்கி அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை பிறக்கும். அந்நேரம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. ராகு, கேது, சந்திரன், சூரியன், புதன், இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. சந்திரன் தாய்க்கு உடையவன், சூரியன் தகப்பனுக்கு உடையவன். ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை கொடுத்தோடனே சந்திரன் சூரியனை தான் பார்க்கணும். இப்போ ஒரு குழந்தை ஜாதகத்தை பார்க்க வராங்க, அந்த குழந்தைக்கு 12 வயசு ஆகுது. நான் அந்த குழந்தை ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னே சந்திரன் சூரியனை தான் பார்ப்பேன். ஏன்னா சந்திரன் சூரியன் நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து தாய் தகப்பனுடைய பாதுகாப்பில் இருக்கும். தாய் தகப்பன் அந்த குழந்தை வளர்ப்பாங்க. சந்திரன் சூரியன் கெட்டு போய் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து தாய் தகப்பன் ஆதரவே இருக்காது, கஷ்டப்படும். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து அது ஒரு ஆரம்ப கல்வி முடித்து உயர்கல்வி முடிக்கிற வரைக்கும் தாய் தகப்பனோட ஆதரவு தேவைப்படுது. அதனால் சூரியன் சந்திரன் தான் தாய் தகப்பனுக்கு உரியவர்கள். அதுக்கு லக்கண ரீதியாக சில ஆதிபத்திய விசேஷம் இருக்கும். 4 குடைவனும் 9 குடைவனும் சம்மந்தப்பட்டாலுமே பிரின்சிபல் அப்படி பார்த்தோம்னா முதன்மை கிரகங்கள் வந்து சூரியன் சந்திரன் தான். சூரியன் தாங்க மெயின், ஆத்மகாரகன். ஒரு ஜாதகத்துக்கு உயிரை கொடுக்குறவரே சூரியன் தான், சரியா. உயிர்னாலே சூரியன் தான் ஆத்மகாரகன். அதனால தான் லக்கணத்தை அங்கே போய் வைக்கிறாங்க. லக்கணத்துக்கு உரியவன் சூரியன் தான். சரி, இதெல்லாம் சொன்னோம்னா சில பேருக்கு தெரியாத விஷயத்தை போட்டு குழப்ப வேண்டாம். நம்ம பாவம் உங்களை போட்டு எதுக்கு பண்ணிக்கிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கரு தரிச்சாலுமே அது நாளைக்கு குழந்தையாக வரும்போது சூரிய சந்திரர்கள் கெட்டு போயிருப்பாங்க ஜாதகத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்போம். நம்ம வந்து எப்போயுமே எச்சரிக்கை உணர்வோடு இருக்குது நல்லது தான். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். ரைட் சாமிகளா, நல்லா இருக்குது. கிரகணம் முடிஞ்சு நல்ல பணம் வளமெலாம் இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்கும். ராகு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நமக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது, சரியா. நிறையா இருக்கும், நிறைய ராகு சம்மந்தப்பட்ட தொழில் நிறையா இருக்குது. அவர் வந்து மேக்ஸிமம் தொழில் தான் வருவார். இந்த தொழிலுமே வந்து வேகத்தை கொடுப்பார். திரைப்படத்துறையில் நாட்டத்தை கொடுப்பார். சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும். உணவுப் பொருட்கள், பழக்கடை, காய்கறி கடை, ஃப்ரூட் மிக்ஸ், ஜூஸ், பழச்சாறு, பியூட்டி பார்லர், ஐஸ் பார்லர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். அதுபோக புதன் சூரியன் எல்லாமே சம்மந்தப்படுறாங்க. ஆளுமை அதிகாரம் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். கோதுமை சம்மந்தப்பட்ட பண்டங்கள், தீவனங்கள் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா கார்னர் வச்சுருக்கவங்க மேற்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, வேத ஜோதிடம், எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, இப்படி நிறைய சொல்ல. நவதானிய கடை, புதன் நிறைய வருவார், சரியா. தனி மனித வாழ்க்கைக்கு புதன் இல்லாத இடமே கிடையாது. நீக்க மாதிரி நிறைஞ்சிருப்பார் புதன். ஏன்னா புதன் தான் வந்து நவயுகம், இந்த சொல்கிறோம்ல மாடர்ன் உலகம் சொல்கிறோம்ல,
மாறுகின்ற உலகத்துக்கு வந்து புதன் தான் ரொம்ப முக்கியமானவர். புதனும் ராகுவும் தான். செல்ஃபோன் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகுவும் புதனும் சேர்ந்து தான் செல்ஃபோனை உருவாக்குறாங்க. ஸோ செல்ஃபோன் தயாரிப்பாளர்கள், அது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்க, செல்ஃபோன் கம்பெனி வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இயந்திரம் சம்மந்தப்பட்டவங்க, கனரக வாகனம், துரித வாகனம், வேகமாக போகிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு வந்து வேகத்தை குறிக்கிற கிரகம். ஒரு ஃப்ராக்சர் செகண்டில் ஒரு விஷயம் அங்கேருந்து அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ராகு தான் அது காரணம். அதில் டெக்னாலஜி கொண்டு வருவர் புதன். அந்த டெக்னாலஜி கொண்டு போகிறவர் புதன். இப்போ ஒரு ஃபோனில் வந்து இப்போ பேசுகிறேன், நான் ஒரு இடத்துல இருந்து பேசி உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா அதில் ராகும் புதனும் இருக்கிறார். புதன் வந்து என்னோடய பேச்சுக்கு, அறிவுக்கு. ராகு வந்து அந்த கம்யூனிகேஷன், அந்த இதை கொண்டு போய் சேர்க்குறாருல, அந்த ப்ராசஸ், அந்த இதை செய்கிறாரில்ல, என்ன பேர் அதுக்கு, டெக்னிக்கல் சப்போர்ட், அதெல்லாம் வந்து ராகு பண்ணுவார். ரைட்டு. அடுத்து கேது என்ன சார் பண்ணுறாரு? கேது 7ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 7ஆம் இடத்துல வந்து புதனால் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கொஞ்சம் நாள் நல்லா இருப்பீங்க, பேச்சாட்டு நல்லாயிருக்கும், தேவைக்கு பணம் இருக்கும், சொந்த பந்தத்தோட அனுக்கிரம் இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் தாமதமாக செய்வீங்க, இனிமேல் கொஞ்சம் சரியாக செய்வீங்க. சரியாக சொந்த பந்த விஷயத்தில் அனுசரித்து போங்க. சில பேருக்கு திருமணத்தில் சலிப்பு இருக்கும், இதுவுமே எல்லாமே சரியாயிரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா, சுக்கிரன் வந்துட்டார்னா ஓரளவு சலிப்பில் சரியாக போயிடும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு வரன்கள் முடியும். பக்தி பயமாக இருப்பீங்க, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். சரியா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஓரளவு சார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சுபகரங்கள் தொடர்ந்து வரதுனால நல்லாயிருக்கும். ஏதாச்சும் சிவில் கேஸ் நடந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். சிவில் கேஸ், இடம், மனை, வீடு, மற்றபடி சொத்து பத்து, கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட கேஸுகள் எதுவும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் நல்லாயிருக்கும். சுருக்கமாக சொன்னோம்னா கிரகணம் முடியுது. கிரகணம் 8ஆம் தேதி, 15ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக இருப்பீங்க. செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறது. ராசிக்கு 7 குடைவனும், ராசிக்கு 5, 8 குடைவனும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பிள்ளையோட திருமணம், வேலைவாய்ப்பு, படிப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். திடீர் பணம் வரும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், நிலுவை பணம், அரியஸ் பணம், டிஏ பணம், இதெல்லாம் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரகங்கள் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குது, நல்லாவும் இருக்குது. சரியா எல்லாம் நல்லா சொல்கிற, எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், பிரச்சனைகள் யாருக்கு சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு ராகதிசை நடக்காது. சரியா ராகதிசை வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு தான் நடக்கும், கொஞ்சம் வயசில் நடக்கும். போராட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து வயசான காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சதய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். ஸோ ராகதிசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வயசில் 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ராகதிசையில் குரு புத்தி, சுக்கிர புத்தி, புதன் புத்தி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதுபோக லக்கண ரீதியாக பார்த்துட்டோம்னா எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்கும்னா, மிதுன லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து சிம்ம லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், துலாம் லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், விருச்சிக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், தனுசு லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், ரிஷப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், மேச லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த கிரகணம் நல்லாயிருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். ஆதிபத்திய விஷயத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மற்ற லக்கணத்துக்குலாம் சுமாராக தான் இருக்கும். மகர லக்கணம், கும்ப லக்கணம், அடுத்த ஒரு லக்கணம் சொன்னேன் கடக லக்கணம். சரியா இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்லா தான் இருக்காது. அவங்களாம் கண்டிப்பாக வழிபாடு பண்ணி தான் ஆகணும். சரியா கிரகணம் முடிஞ்சுட்டு வழிபாடு பண்ணணும். ராசிக்கு தோஷம் இருக்கிறதுனால, ராசியில் கிரகணம் நடக்கிறதுனால 3 நட்சத்திரத்துக்காரங்களும் கோயிலுக்கு போயிருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இரவில் தூங்குறவங்க தூங்குங்க, கிரகணத்தை பார்க்குறவங்க பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க, நெத்தியில் விபூதி பூசிக்கோங்க, அதான் ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளியூர் பிரயாணம் போகிறவங்க, காரில் போகிறவங்க போயிட்டு வரலாம். ஏன்னா ராசியில் கிரகணம் நடக்கிறதுனால லக்கேஜில் தர்ப்பப்புள்ள போட்டுக்கோங்க, அதுபோல் நெத்தியில் விபூதியை பூசிக்கோங்க. வீட்டில் விபூதியை எடுத்துகிட்டு சிவாய நமகன்னு சொல்லி விபூதி பொட்டணத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரியா விபூதி பொட்டணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு பிரயாணத்தை கொண்டு போங்க, நல்ல விதமாக இருக்கும். நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, காரில் ஓட்டிகிட்டு போனாலும் சரி, ஓட்டிகிட்டு போனாலும் சரி, அந்த விபூதி இருக்கணும், பஞ்சாச்சாரம் இருக்கணும். பஞ்சாச்சார மந்திரத்தை சொல்லிட்டு அந்த விபூதி இருக்கணும். அந்த இறைவனுடைய பிரசாதம் இருந்துச்சுன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவனுக்கு மீறி எதுவும் இல்லை. சரியா அவனவன் என்ற வார்த்தையில் சிவன் இருக்கிறான். அதனால் இந்த கிரகணம் வந்து சந்திர கிரகணம், சந்திர சூடனே வந்து சிவபெருமான் தான். அதனால் சிவனுடைய நாமத்தை, அந்த சிவனுடைய பிரசாதத்தை, அபிஷேகம், விபூதி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர விபூதியெல்லாம் வீட்டில் வச்சுருக்கணும். குலதெய்வம் கோயிலில் கொடுக்குற குங்குமம், விபூதி எல்லாமே வீட்டில் இருக்கணும். இது மாதிரி கிரகண காலத்தில் நீங்கள் வெளியே போகும்போது அதை எடுத்து நீங்கள் நெத்தியில் பூசிக்கிட்டு அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதை மறுபடியும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு காவல் புரியும். சரியா குலதெய்வத்துடைய அந்த உறுதுணையும் கூடவே இருக்கும். அதனால் வீட்டில் எப்போயுமே குலதெய்வத்தோட பிரசாதம் இருக்கணும், அதை வச்சுக்கணும். சரியா நேர்களே, இந்த குலதெய்வத்தை பற்றி நான் ஒரு அடுத்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. சரியா நேர்களே, அதனால் நான் குலதெய்வத்தை பற்றி அடுத்த 2 வீடியோ போடுறேன். இப்போதைக்கு கும்பராசி குலதெய்வத்தோட அனுக்கிரம் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 9ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது, செவ்வாயும் வராரு. அதனால் ஆண் தெய்வம் சம்மந்தப்பட்ட குலதெய்வம் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். உங்கள் குலதெய்வம் ஆண் சாமி, ஆண் தெய்வம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 15 அடுத்த வரையான நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முருகப்பெருமான், முருகன் அம்சமுள்ள தெய்வம் இருக்குன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ ஜோதிடத்தில் சொல்ல ஆரம்பித்தோம்னா, ராசிக்கு சொல்ல ஆரம்பித்தோம்னா நிறைய பிரியும்.
அப்படி பிரியும்போது ஒரு சில பேருக்கு தான் பலன்கள் நிற்கும், மற்றவர்கள் நிற்காது. ஓகே நேயர்களே, செவ்வாய் வந்து இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பேசி தீர்த்துக்கோங்க, சண்டை போடாதீங்க. செப்டம்பர் 15க்கு மேலே நிலவரம் மாறிடும். அதுபோக ராகும் சனியும் சேர்ந்து செவ்வாயை பார்க்குறாங்க 15ஆம் தேதி வரைக்கும். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், இல்லைன்னா கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய் அல்லது சனிக்கிழமை கற்பனைசாமியை கும்பிட்டாலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தெய்வத்தை இப்போதைக்கு கும்பிடுங்க, மற்றதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 4, 9 கூடவன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், வருகிற 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ பெருமாள் கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் போயிட்டு வரலாம். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு வாங்க. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல கடகத்தில் கொஞ்சம் இயல்பு நிலை இழந்து தான் இருக்கிறார். 6ஆம் இடம் மறைவு கிடையாது, இருந்தாலும் இயல்பு நிலை இழந்து தான் இருப்பார். வளர்பிறை தேய்பிறைக்கு விட்டு இருப்பார். சந்திரன் வளர்பிறையில் இருக்கிறார், அதனால் பிரச்சனை இல்லை. சந்திரன் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு வந்து அவர் மேசத்துக்கு வர வரைக்கும் நல்லாயிருக்கும். சரியா? அதுக்குன்னு நாட்கள் நிறையா இருக்குது. மேசத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் இருக்குது. சரியா? ஏன்னா கிரகணமே 8ஆம் தேதி தான் நடக்குது, 7ஆம் தேதி இரவு தான் நடக்குது. அதனால் அங்கிட்ட ஒரு 6 நாள் 15ஆம் தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு நிலவரம்லாம் மாறிடும், கிரகங்கள்லாம் மாறிடும். ஸோ சுக்கிரனும் கீழே இறங்கிடுவார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே, நல்லாயிருக்கும். சுக்கிரன் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இருந்தாலும் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கவனமாக இருங்க. உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் உடன் பார்க்குற மற்ற பெண்களோடு கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. விரயம் அதிகமாகும், செலவுகள் ஆகும். பெண்களுக்கு பெண்களாலே செலவு வரும். அதனால் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விரயத்தை தவிர்த்துருங்க, அலைச்சலை குறைச்சிக்கோங்க. எங்கே போனாலும் டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுங்க. இரவு நேர பயணத்தை தவறுங்க. ஸோ ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா? அலைச்சல் இருக்கும், ஒரு பதட்டம், டென்ஷன் இருக்கும். எங்கேனாச்சும் ஒரு வேலைக்கு போய்ட்டு லேட்டாக வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனிச்ச சுக்கிரனா 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4, 9 குடையவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் எப்படி கேட்கணும்னா, உங்கள் ராசி லக்கணம் என்ன தசை நடக்குது, சதய நட்சத்திரம், மேச லக்கணம், சுக்கிர தசை நடக்குதுன்னா அது பலன் சொல்லிடுவேன். சரியா? இப்போ நல்லாயிருக்கும். சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் மேச லக்கணம் சதய நட்சத்திரம். சுக்கிர தசை நல்லாயிருக்கும். ஏன்னா லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு. சரியா? இது மாதிரி தான் சில பேருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த தசாநாதன் இப்போ சுக்கிரதசை நடக்கனா, சுக்கிரன் வந்து கோச்சாரத்தில் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு நல்ல இடத்துல வரும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஒரு மாதத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா? மாதக்கணக்கில் அந்த பலன்கள் மாறுபடும். நமக்கு வாழ்க்கையிலே தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் சில மாதங்கள் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லபடியாக போகும், தொழில் நல்லபடியாக போகும். சில மாதங்கள் டல் அடிக்கும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நமக்கு அந்த சம்மந்தப்பட்ட கிரக நிலைகள் நல்லா இருக்காது. ஓகே, வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா, செவ்வாயும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க. செவ்வாயும் சூரியனும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. சூரியனும் இல்லை, செவ்வாயும் சனி பகவானும் உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு 3, 10 கூடையோடும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. செவ்வாய் வந்து சுயசாரத்தில் இருக்கிறாரு, சித்திரை நட்சத்திரம் எடுத்துட்டாரு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 2 பேரும் சுயசாரம் எடுத்துக்கிட்டு தங்களுக்குள்ளே பார்க்குறாங்க. இருப்பினும் சனி பகவான் வக்கரமாய் தான் பார்க்குறாரு. இந்த சமசப்த யோகம் வந்து கும்பராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. இது ஒரு யோகம், சமசப்தம யோகம். இதுக்கு தனியாக வீடியோ படலாம் பார்த்தேன், இருந்தாலும் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். ஸோ இந்த சமசப்தம யோகம் வந்து கொடீஸ்வரி பலன்களை கொடுக்கும். இந்த கிரகணம் நடக்கிற காலத்தில் இந்த சமசப்தம யோகம் நடக்கிறதுனால உங்களுக்கு யோகம் பலவாறு நடக்கும். எதிர்பார்த்த பண உறவு ஏற்படும். நிலுவையில் இருந்த கடன் பிரச்சனைலாம் தீரும். கைக்கு வந்து சேராமல் இருந்த பணங்கள்லாம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செஞ்சு வரவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே செஞ்ச முதலீடுகள் இருந்துச்சுன்னா அதில் பணம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்தில் இருந்த மன அழுத்தங்கள் குறையும். மேலதிகாரியோட டார்ச்சரு இதெல்லாம் குறையும். உடன் வேலை பார்க்குறவங்க நல்லா இணங்கி வேலை பார்ப்பாங்க. இதனால் மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். வேலை, தொழில், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு திறமை நல்லா இருக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதனால் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல நேரத்தை செலவு பண்ணுவீங்க. சரியா? குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அதனால் குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சி இருக்கும். பாசப்பிணைப்பு இருக்கும். ஒருத்தர் ரத்த உறவால் ஒருத்தருக்கு பேசி மாமா, அத்தை, சித்தி, பெரியப்பா, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் பேசி குடும்பத்தில் ஒரு ரத்த உறவு நல்லபடியாக ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். பணம் சேமிக்கிற விஷயத்தில் வெற்றி இருக்கும். சரியா? பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ சமசப்தம யோகம், இந்த கிரகணம் முடிஞ்சு நடக்கிற சமசப்தம யோகமும் நல்லா இருக்குது கும்பராசிக்கு. சரி நேர்களே, பாருங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தொடர்ந்து வீடியோ போடுறேன். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன்
நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.